வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். சண்டே ஸ்பெஷலில் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறோம். அது ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அதில் நீங்கள் 2 சோம்பு, இதே மாதிரி 2 இலை, எல்லாமே 2 ஏன்னா நான் போடுறது 200 கிராம் அரிசி தான் போடுறேன். அதனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்ம பண்ணுறோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இந்த மாதிரி நல்ல பெரிய வெங்காயமாக இருந்ததுனால நமக்கு இவ்வளோ கிடைச்சிட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா போட்டுடலாம். நம்ம எல்லாமே கம்மியாக தான் போடுறதுனால ஒரே ஒரு தக்காளி தான் போட்டுருக்கேன் நான். இதை நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சுங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு தான் இதுக்கு டேஸ்ட்டுங்க. நல்லாவே வதக்கி கொடுங்க. இப்போ மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1/2 ஸ்பூன், மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மஷ்ரூம் க்ளீன் பண்ணி அப்படி போட்டுடலாம். கொஞ்சம் பெருசாக போடுங்க. அப்போ நீங்கள் இடையில அந்த பல்லில் கிடைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அது வாயில் தட்டுப்படும் போது நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதை இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் வரட்டும், அப்புறம் பார்த்துடலாம். இப்போ மஷ்ரூம் நல்லா ஓரளவுக்கு குக் ஆகிட்டு வருதுங்க. நம்ம இந்த பிரியாணி எப்படி பண்ணுறோன்னா, வெறும் அரிசியை ஊற வச்சு போடாமல் ஒரு 10 நிமிஷம் நிறைய தண்ணியில் நம்ம வேக வச்சுருக்கோம். அதை அப்படியே இப்படி லேயர் மாதிரி போட்டுட்டு ஒரு 2 விசில் வந்தாலே போதும். இது போட்டுட்டு பார்த்துடலாம். இப்போ குக்கரை திறந்துடலாங்க. சூப்பராக வந்திருக்குதுங்க. நல்லா பொலன்னு சூப்பராக இருக்குது. இதை எடுத்துட்டு பார்த்துடலாம். இப்போ காளான் பிரியாணி ரொம்ப ஜோராக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்குது. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக. வெங்காயம்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப எடுத்து கொடுக்கும். அதுக்கு தயிர் பச்சடி தான். பச்சடி சாப்பிடும்போது தான் தயிர் கலக்கணும். அதனால் நான் கலக்காமல் வச்சுருக்கேன். இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.